பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு பார்க்க போகிற வசனம் சங்கீதம் 46:3. அதின் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், ஏதோ ஒரு ஆபத்து, ஏதோ ஒரு இக்கட்டு, என்ன செய்வதென்று தெரியல, என் குடும்பமே உடைஞ்சிருமோ, எனக்கு ஒரு நிம்மதி இல்லையே என்று கலக்கத்தோடு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாத. பூமியே அழிந்து போனாலும், வானங்களே மடக்கப்பட்டு சுருட்டப்பட்டு போனாலும், எல்லா கடல் அலைகளும் கொந்தளித்து பொங்கி உனக்கு விரோதமாய் எழும்பினாலும், மனிதர்கள் உனக்கு விரோதமாய் பேசினாலும், குடும்பங்களே உனக்கு விரோதமாய் சத்துருவாய் வந்து நின்றாலும், உனக்கு வசிக்கிற பகுதியில உன்னுடைய அக்கம் பக்கத்தினர் உனக்கு விரோதமாய் எழும்பி கிரியை செய்து கொண்டு இருந்தாலும், அல்லது உன்னுடைய சபையில நீ வேலை செய்கிற இடத்துல, நீ படிக்கிற இடத்துல உனக்கு விரோதமாய் அநேகர் எழும்பி கொந்தளிக்கிற ஜலங்களை போல பிரவாகித்து பொங்கி கொண்டு இருந்தாலும் நீ பயப்படாத. என ஆண்டவர் உன் கூட இருக்கிறார். ஆண்டவர் உனக்கு அனுகூலமான துணையா இருக்கிறார். நீ கலங்காத. ஏன் தெரியுமா? வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது. அந்த வார்த்தை மூலம் கர்த்தர் இன்றைக்கு உன்னை பலப்படுத்துகிறார். நீ தைரியமா இரு. உன் குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனை இருக்கு, உன்னையே டார்கெட் பண்ணி பேசுறாங்களா, உன்னையே டார்கெட் பண்ணி மட்டப்படுத்தி பாக்குறாங்களா, உன்னையே குறி வச்சு தாக்கி கொண்டிருக்காங்களா, நீ பயப்படாத. ஆண்டவர் மீது விசுவாசமா இரு. உனக்கு விரோதமாய் எழும்பி கொண்டிருக்கிற பிரச்சனைகளை பார்க்கிலும், உனக்கு விரோதமாய் பேசிக் கொண்டிருக்கிறவர்களை பார்க்கிலும், உனக்குள் இருக்கிற தேவன் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவர் வார்த்தையை உறுதியாய் பற்றிக்கொள். கர்த்தர் உனக்கு துணையாய் இருப்பார். ஆண்டவரை சார்ந்து நீ விசுவாசித்து பயப்படாமல் திகையாமல் கர்த்தரை நம்பி வாழும் பொழுது கர்த்தர் உனக்காக கிரியை செய்வார். கர்த்தர் உனக்காக வழக்காடுவார். உனக்கு விரோதமாய் எழும்பினவர்களை தேவன் மடங்கடித்து போடுவார். உனக்கு விரோதமாய் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கிக் கொண்டிருக்கிறது இல்ல, ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லி அதை அமைதிப்படுத்தி அதை மட்டுப்படுத்தி இனி எழும்பாதபடி கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உனக்கு துணையா இருந்து இந்த பிரச்சனையும் உன்னை மேற்கொள்ளாமல் நீ எல்லாவற்றையும் மேற்கொண்டு போக ஆண்டவர் உனக்கு கிருபை செய்வார். சேனைகளின் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ பயப்படாத. இன்றைக்கு சொல்லலாமா, இசப்பா, யார் யாரெல்லாம் பெரிய இக்கட்டுல, கொந்தளிப்பின் நடுவுல, பிரச்சனைகள் நடுவுல இனி என்ன செய்வதென்று தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்களோ, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நீர் துணையா இரும். எந்த சூழ்நிலையிலும் பயப்படாமல் கலங்காமல் உடைய வார்த்தையை உறுதியாய் பிடித்து கொண்டு உண்மையே சார்ந்திருக்க கிருபை தாரும். வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.